ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வண்டிக்கடை சுண்டல் மசாலா. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 200 கிராம் சுண்டலை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளோட மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு நல்லா தெரிச்சதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் 5 சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசு பெருசாக. இதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, இதை சிறு சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு 10 பல் பூண்டு. நீங்கள் பெரிய பல்லுனா 5 பல் எடுத்துக்கோங்க. நான் சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி சின்ன பல்லாக தேர்ந்தெடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா சேர்த்து நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா. உங்ககிட்ட கரம் மசாலா இல்லைன்னா அதுக்கு பதில் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அதை நம்ம போட்டு தெரிச்சதுக்கப்புறம் சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் லைன் பை லைன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். திரும்ப 4 ஸ்பூன் ஆயில் விட்டு கலருக்காக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, தக்காளி வெங்காய பேஸ்ட், இதை சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா கிளறிக்கணும். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்மளோட மசாலா நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்ம சுண்டல் மசாலா சாப்பிடும் போது ரோட்டுக்கடை டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் வதக்கினோம்னா அது டேஸ்ட்டு மாறிடும். இப்படி வதக்கி அரைச்சி திரும்ப இந்த மாதிரி நம்ம குக் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேக வச்ச சுண்டலை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. நம்ம ஆல்ரெடி சுண்டல் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். மசாலாவில் சுண்டல் நல்லா இறங்கணும். அப்போ தான் நம்மளோட வண்டிக்கடை சுண்டல் மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சுண்டல் வேக வச்ச மீதமுள்ள தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பச்சை வாசனை நல்லா போகும். இப்போ கிரேவி ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் கார்ன் கொஞ்சம் பொரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பானிபூரி கடைகளில் விற்கக்கூடியது அதையும் நான் பொரித்து வச்சுருக்கேன் 10 போல். 2 கேரட் துருவுனது, 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுண்டல் மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா பானிபூரி உடச்சி போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா கார்ன் கொஞ்சம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்தை இப்படி தான் கட் பண்ணுற அவசியம் இல்லை, நம்ம ஆம்லேட்டுக்கு போடுற மாதிரி கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் துருவி வச்ச கேரட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட வண்டிக்கடை சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பாய் பாய்.